Hi மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நேற்று வந்துட்டு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் பிக் அப்டேட் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விகடன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எஸ், தமிழும் சரஸ்வதியும் விஜய் டிவியுடைய ஃபர்ஸ்ட் சீரியல் விகடனுக்கு. ஸோ அந்த சீரியல் வந்துட்டு 700+ எபிசோட்ஸோட வந்து முடிய போகுது இல்லையா? ஸோ அது தொடர்ந்து ரெண்டாவது ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, சிறகடிக்க ஆசை. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக 9:30 ஸ்லாட் கொடுத்து அதுக்கப்புறம் 9 PM இப்போ ரொம்பவே ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இந்த சக்ஸஸை தொடர்ந்து இன்னொரு சீரியலை வந்து விகடன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க விஜய் டிவிக்காக. ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லையா? எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வியில. எஸ், கன்ஃபார்மா வந்து அவங்க ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கான டாக்ஸ்லாம் வந்து இப்போ வந்து சேனல் கிட்ட வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்மே இருக்கு. ஸோ அதுக்குள்ள லீட்ஸ்லாம் பார்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இப்போதைக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஸ்டோரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அவங்க வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல இந்த சீரியல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா விதின் ஒரு 3 to 4 months கிட்ட டைம் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ 3 to 4 monthsல வந்துடும் அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே நமக்கு இருக்கு. அதே போல இந்த சீரியல் கண்டிப்பா ஒரு பிரைம் டைம் சீரியல். அதே போல ஆல்ரெடி சிறகடிக்க ஆசை வந்து ஒரு பீக் பிரைம்ல இருக்கு. ஸோ இந்த சீரியலுமே நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட நல்ல ஒரு ஸ்டோரி லைனப்போட வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ சிறகடிக்க ஆசைக்கு நியர்பை ஸ்லாட்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா விகடனுடைய 2 சீரியல்ஸ் பேக் டு பேக் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குமே மகா சங்கமம் இல்ல ப்ரமோஷன் அந்த மாதிரி டீடைல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு உதவும். ஸோ கண்டிப்பா 8:30 இல்லைன்னா 9:30 இந்த மாதிரி 2 ஸ்லாட்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ விகடனுடைய மற்றும் ஒரு புதிய சீரியல் விஜய் டிவிக்காக ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு அப்டேட்காக. அதே போல நிறைய பேர் கேட்கறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா தீபக் வந்துட்டு அகைன் அந்த சீரியல் கம்பேக் கொடுப்பாரா, நட்சத்திரா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து அதை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. ஏன்னா நியூ சீரியல் அப்படின்னு சொல்லும்போது விகடன் வந்து அடுத்தடுத்து ஒரு நியூ ஃபேஸஸ்க்கு தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் அவங்க வந்து அகைன் ஒரே சீரியல், அதாவது அவங்களுடைய பேக் ஆர்டிஸ்ட் வச்சு பண்றது. ஏன்னா பொதுவாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சீரியலுக்குமே ஒரு நியூ கேஸ்ட் அண்ட் க்ரூவோட தான் போவாங்க. ஸோ திருமதி செல்வம், தெய்வ மகள், அதை தொடர்ந்து வந்த நாயகி, இந்த மாதிரி பெரிய சக்சஸ்ஃபுல் சீரியல்ஸா இருக்கட்டும். அதே போல பிரியமானவளை, தென்றல் சீரியல்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும். ஏன்னா அதே கேஸ்ட் அண்ட் க்ரூவோட செகண்ட் டைம் அவங்க வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுமே கொஞ்சம் திணறாங்க. ஸோ நாயகி சீசன் 2 இருக்கட்டும், அதே போல நம்ம ரன் சீரியலா இருக்கட்டும், அதே போல இப்போ இந்த ஒரு சீரியலுமே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிள். ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு திணற முடியுது அப்படிங்கிறதான். ஒரு நியூ கேஸ்ட் அண்ட் க்ரூவோட வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. ஸோ இவங்க 2 பேருக்கு விஜய் டிவில வேற ஏதாச்சும் சீரியல்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்குமே சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.